ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எம்ப்ரியோட சைஸை பற்றின வீடியோ தான். இதுவும் ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோ நாங்கள் 1 by 1 தான் போட முடியும். அதனால் ரிமைண்டிங் எல்லாருமே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ 1 by 1 உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இதில் நம்மளோட யூடியூப்லேருந்து வந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கெஸ்டேஷனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் வந்து எம்ப்ரியோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 டீச் பண்ண சொல்லி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அவங்களோட ரெக்வஸ்ட் பண்ண அந்த ப்ரூஃப் இது. சரி, நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேக்கும் அதுக்கப்புறம் மந்த் அப்படின்னு 2ஆக பிரிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டேலேருந்து 15th டே வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான சைஸு, அதாவது கடுகு சைஸில் இருக்கும். எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது கரெக்டாக ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட சைஸ் வந்து கடுகு இருக்கு இல்லையா, ஸோ கடுகோட சைஸில் தான் இருக்கும். 2வது நாள் அது என்ன சைஸ்க்கு மாறும் அப்படின்னா, மல்லியோட சைஸில் மாறும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 3rd டே வந்து மிளகோட சைஸ்லேயும், 4th டே வந்து அவரை இருக்கு இல்லையா, அவரைக்காய், அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து ஒரு விதை இருக்கும். ஸோ அது மொச்சக்கொட்டைன்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவரை விதைன்னு சொல்லுவாங்க. அதோட விதை ஷேப்புக்கும் அந்த சைஸுக்கும் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து 5th டே வந்து நீர்க்குமிழ், வாட்டர் பபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைஸ்லேயும், 6வது நாள் வந்து நெல்லிக்காயோட சைஸ்லேயும், 7வது நாள் வந்து புன்னைக்காயோட சைஸ்லேயும் இருக்கும். ஸோ கலர் வந்து எப்படி சொல்கிறது, ஓவராலாக சைஸ் வேரி பண்ணுறதுக்கு தான் நான் சைட்ஸில் வந்து ஒரு சின்ன சின்ன சைஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 8வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பஞ்சபூதமயமாக இருக்கும். அதாவது பஞ்சபூதங்கள் வந்து அப்போ தான் வந்து மர்ஜ் ஆகி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் 9வது நாள் என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னா, காக்கை முட்டை சைஸில் இருக்கும். 15வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கோழி முட்டையோட சைஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் குக் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிட்டு எப்போதும் கடுகு தானே போடுவோம். ஸோ இப்போ ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம எடுத்த உடனே ஒரு பாத்திரத்தில் கடுகு போடுறோம், அப்புறம் மல்லி போடுறோம், அதோட சைஸாக இருக்கிற மிளகு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவரை விற்று போடுறோம். இதெல்லாம் போட்டோன்னு என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கிற வாட்டர் வேப்பர்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா குமிழாக வருது. அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கும்பல் வந்து பெருசாகி தானே பஸ்ட் ஆகும். ஸோ அது பெருசாகும் போது புன்னைக்காய் அளவும், அப்படி பஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும், அதில் வந்து வாயுக்கள் வருது. அதனால் பஞ்சபூதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம முட்டையை ஊற்றுறோம். காக்கா முட்டையும் கோழி முட்டையும் ஊற்றி அது நம்ம ஒரு சின்ன பொரியல் மாதிரி செய்கிறோங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்த் வைஸ்க்கு பார்க்கலாம். ஸோ மந்த் வைஸ் அப்படின்னா 1 by 1 ஃபஸ்ட் மந்த்லேருந்து 10th மந்த் வரைக்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன் வைஸில் வந்துடும். முதல் மந்தில் வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கும். அது இந்த சைடு நான் போட்டிருக்கேன், சைடில் பென்சிலில் பாருங்கள். வாழைப்பூ எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி கீழே வந்து கூறாவும், மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி முழுனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது மாதம் என்ன ஆகும் அப்படின்னா, தலை வந்துடும். இந்த சைட் பார்த்துக்கோங்க, தலை, அதுக்கப்புறம் வந்து கழுத்து, அதுக்கப்புறம் வந்து முதுகு. ஓகேவா? தலையும் கழுத்து வந்துருச்சு அப்படின்னா அதில் முதுகும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கீழ் நோக்கி வந்தீங்க அப்படின்னா 3rd மந்தில் வந்து இடுப்பு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இடுப்பு எங்கே ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து முதுகு ஃபார்ம் ஆகிடுச்சு, அது கீழே வந்து இடுப்பு ஃபார்ம் ஆகிடுது. சைட்ஸில் வந்து கையோட விரல்களும் காலோட விரல்களும் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் 4th மந்த் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மூக்கு, நாக்கு, அப்புறம் வாய். ஓகேவா? மூக்கு, நாக்கு, வாய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காது அப்போ ஃபார்ம் ஆகிடும். பட் அது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 5th மந்த் இருக்கு இல்லையா, இங்கே சேஞ்ச் ஆகி போட்டுட்டேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் 5th மந்த்து. ஸோ 5th மந்தில் வந்து காது வந்து ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து 6th மந்தில் வந்து மலசலங்கள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 7th மந்த் வந்து ரொம்பவே ஈஸி. ஏன்னா 7க்கு வந்து 7. ஓகேவா? 72,000 நர்வ்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாடி நரம்புகள் எல்லாம் வந்து 7வது மாதத்தில் வந்துடும். அதுக்காக தான் பக்கத்தில் வந்து நியூரான் மாதிரி வரைஞ்சிருக்கேன்.
அதுக்கடுத்தது வந்து 8வது மாதம் உச்சி தோன்றும். அது பக்கத்தில் சின்னதாக வரைஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 9வது மாதம். 9வது மாதம் வந்து உயிர் வரும். ஓகேவா? 10வது மாதம் என்ன ஆகுது அப்படின்னா உள்ள அந்த ஓவம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது பேபியாக ஃபார்ம் ஆகி 10th மந்தில் அபானனோட உதவியால் அந்த குழந்தை வந்து பிறக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது டெவலப் ஆகிட்டே வந்து பிறக்குது. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், கழுத்து தான், தலை தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ தலை அது ஜாயிண்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து. அப்படியே கழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேக் சைடில் என்ன இருக்கும், அப்படியே முதுகு தான் இருக்கும். ஓகேவா? தலை, கழுத்து, முதுகு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு. இங்கே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து இடுப்பு இருக்கும். சைட்ஸில் என்ன வரும், கை கால் விரல்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வரும், மூக்கு நாக்கு. ஓகேவா? மூக்கும் நாக்கும். நாக்கு இருந்ததுனாலே வாயும் இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நாக்கு எப்படி தனியாக இருக்கும், ஸோ வாய்க்குள்ளே தானே இருக்கும். ஸோ அதனால் நாக்கு மூக்கு சொல்கிறதுக்கும் நம்மளை மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 5th மந்தில் வந்து காது சைட்ஸ்க்கு திரும்பி போயிடணும். அதுக்கப்புறம் 6th மந்தில் வந்து மலசலங்கள் 2 வார்த்தை. ஓகேவா? இது 6 பார்க்க வந்து டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மலசலங்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 7th மந்த் வந்து 7, அதனால் 72,000 நாடி நரம்புகள். ஓகேவா? ஸோ 8th மந்த் வந்து உச்சி, 9வது மாதம் வந்து உயிர் வருது, 10வது மாதம் வந்து அபானன். ஸோ 8th to 9th வந்து ஊன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளவு தான். ஸோ ரொம்பவே ஈஸியானது தான். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பை த சேம் டைம் கண்டிப்பாக மறக்க செய்யாது. ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை நம்ம அகாடமியில் இருக்க புக்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும், இல்லை அகாடமியில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் கையில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம புக்கை பற்றின ஒரு ரிவ்யூவை இதோட லிங்க் பண்ணியிருக்கேன். அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளூ ரோஸ் புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டாலும் ஓகே தான். இல்லை செப்பரேட்டாக நீங்கள் டிஎம் பண்ணாலும் நாங்கள் செப்பரேட்டாக என்ன புக்ஸோ அதுக்கான ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு மென்டார்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் புக்ஸ் வாங்கி ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.